97,37,000 வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நிறைவடைந்த நிலையில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியானது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் தற்போது 5,43,00,000 வாக்காளர்கள் உள்ளதாக கூறினார். வரைவு வாக்காளர் பட்டியலில் 26 லட்சம் வாக்காளர்கள் உயிரிழந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. அதேபோல 66 லட்சம் பேர் இடம்பெயர்ந்தோர் என்றும் 3,39,000 பேர் இரட்டை பதிவு கொண்டவர்கள் என்பதும் தெரிய வந்தது. வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாதவர்கள் BLOக்களை அணுகலாம் என்று தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். மேலும் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்றும், இல்லை என்றால் சிறப்பு முகாம்களில் பங்கேற்று விண்ணப்பிக்கலாம் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். அதிகபட்சமாக சென்னை மாவட்டத்தில் 14,25,000 வாக்காளர்கள், அதாவது 35.58% வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் இடம்பெயர்ந்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 12,22,164 பேர், இறந்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 1,56,000 பேர், இரட்டை வாக்குரிமை பெற்றவர்கள் 18,772 பேர், முகவரியில் இல்லாதவர்கள் 27,328 பேர் என விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. சென்னை கொளத்தூர் தொகுதியில் 1,03,812 வாக்காளர்களும், சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் 89,241 வாக்காளர்களும் நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். அதேபோல் சென்னையில் அதிகபட்சமாக வேளச்சேரி தொகுதியில் 1,27,521 வாக்காளர்களும், ராயபுரம் தொகுதியில் 51,711 வாக்காளர்களும் நீக்கப்பட்டுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் 7 லட்சம் வாக்காளர்களும், கோவை மாவட்டத்தில் 6.5 லட்சம் வாக்காளர்களும், திருவள்ளூர் மாவட்டத்தில் 6.20 லட்சம் வாக்காளர்களும், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 2.74 லட்சம் வாக்காளர்களும் நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். அதேபோல் திருப்பூர் மாவட்டத்தில் 5.63 லட்சம் வாக்காளர்களும், மதுரையில் 3.80 லட்சம் வாக்காளர்களும் நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். நெல்லை ரெட்டியார்பட்டி பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள பொருணை அருங்காட்சியகத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று திறந்து வைக்கிறார். ஆதிச்சநல்லூர், சிவக்களை, கொர்க்கை உள்ளிட்ட பகுதிகளில் அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் 13 ஏக்கர் நிலப்பரப்பில் 67,25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள அருங்காட்சியகத்தில் காட்சிக்கு வைக்கப்பட உள்ளன. வாக்காளர்களை வைத்து ஆட்சியை பிடித்து விடலாம் என்ற திமுகவின் கனவு மண்ணோடு மண்ணாக போனது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்துள்ளார். தமிழகத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்டுள்ளது குறித்து கருத்து தெரிவித்துள்ள அவர், SIR தேவை என அதிமுக கூறிய காரணத்தை மெய்ப்பிக்கும் வகையில் 90 லட்சம் போலி வாக்குகள் நீக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வருவதாக கூறியுள்ளார். 2026 தேர்தல் என்பது சர்வாதிகாரத்துக்கும் ஜனநாயகத்துக்கும் நடக்கின்ற தேர்தல், சமூக நீதிக்கும் அநீதிக்கும் இடையிலான தேர்தல் என்பதை உணர்ந்து களப்பணி ஆற்ற வேண்டும் என கட்சியினருக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அறிவுறுத்தினார். புது அடிமைகளுடன் கூட்டணி வைத்து வருபவர்களை எல்லாம் தமிழக மக்களின் ஆதரவுடன் ஓட ஓட விரட்ட வேண்டும் என பாஜக மற்றும் தாவைக்கவை மறைமுகமாக சாடினார். ஏற்கனவே திமுகவினர் சேர்த்து வைத்திருந்த கள்ள ஓட்டுகள் தான் தற்போது நீக்கப்பட்டுள்ளதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறினார். கொளத்தூர் தொகுதியில் 1 லட்சம் பேர் தப்பான வாக்குகளை செலுத்தியதால் தான் முதலமைச்சர் வெற்றி பெற்றதாக அவர் விமர்சனம் செய்தார். தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகளில் மாணவர்கள் இடைநிற்றல் அதிகம் என்ற தாவேக தலைவர் விஜயின் புகாருக்கு பதிலளித்த அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, விஜய் பழைய செய்திகளை படித்துவிட்டு பேசுவதாக சாடினார். திருச்சியில் பேட்டி அளித்த அவர், செங்கோட்டையன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்த காலத்தில்தான் மாணவர்கள் இடைநிற்றல் அதிகமாக இருந்ததாக கூறினார். உங்களுக்கு ஒவ்வொருடைய வங்கி கணக்கிலும் 1 லட்சம் ரூபாய் செலுத்தினால்தான் வரும் தேர்தலில் திமுகவுக்கு டெபாசிட் ஆவது கிடைக்கும் என்றும், இல்லையெனில் திமுக டெபாசிட் இழக்கும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் தெரிவித்தார். அரசாங்கத்தில் மொத்தமுள்ள 53 துறைகளிலும் திமுகவினர் கோடி கணக்கில் கொள்ளையடித்து வைத்திருப்பதாக அவர் குற்றம் சாட்டினார்.
தமிழ்நாட்டில் வரைவு வாக்காளர் பட்டியலில் சுமார் 1 கோடி போலி வாக்காளர் பெயர்கள் நீக்கப்பட்டிருப்பது ஜனநாயகத்திற்கு கிடைத்த வெற்றி என பாஜக மூத்த தலைவரும் முன்னாள் ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். பெயர் நீக்கம் செய்யப்பட்டவர்களை வாக்காளர்கள் என சொல்லக்கூடாது என்றும் வாக்காளர்கள் என குறிப்பிடப்பட்டவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் என கூறினார். செவிலியர்கள் பணியில் சேர்ந்த 2 ஆண்டுகளில் நிரந்தர பணியாளராக வேண்டும் என எந்த உரிமையும் கொண்டாட முடியாது என சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் திட்டவட்டமாக தெரிவித்தார். சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், செவிலியர்களை புறக்கணிக்க வேண்டும் என்ற நோக்கம் அரசுக்கு துளி கூட இல்லை என்றார். செவிலியர்கள் போராட்டம் தொடர்பாக நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது அமைச்சர் மா. சுப்பிரமணியன் மிரட்டும் துணியில் பேசியதாக செவிலியர்கள் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் சிபின் புகார் கூறியுள்ளார். பணி நிரந்தரம் தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், தங்களது சாத்தியமான கோரிக்கை குறித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சர் உறுதி அளித்ததாக கூறினார். காலமுறை ஊதியம் வழங்க வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள செவிலியர்கள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் மீண்டும் தஞ்சமடைந்துள்ளனர். ஊரப்பாக்கம் திருமண மண்டபத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட அவர்கள் ஊர்களுக்கு செல்ல மறுத்து இரவில் கொட்டும் பணியையும் பொருட்படுத்தாமல் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 100 நாள் வேலை திட்டத்தை முற்றிலுமாக அழிக்க மத்திய அரசு முடிவு செய்திருப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் குற்றம் சாட்டினார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், 100 நாள் வேலையை 125 நாட்களாக உயர்த்திய மத்திய பாஜக அரசு தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களை ஏமாற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக கண்டனம் தெரிவித்தார். இந்தியாவில் தற்கொலைகளின் தலைநகரமாக தமிழ்நாடு இருப்பதாக ஆளுநர் RN ரவி குற்றம் சாட்டியுள்ளார். கோவையில் நடைபெற்ற சிந்து சரஸ்வதி நாகரிக மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய அவர், நமது நாட்டை 1000 திராவிடம் என பலரும் பிரிக்க நினைத்தாலும் அவர்கள் தோற்று போவார்கள் என்றார். கிராம பொருளாதாரத்தை பெரிதும் முன்னேற்றமடைய செய்த ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்தை மோடி அரசு திட்டமிட்டு அழித்துள்ளதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் பட்டியலின, பழங்குடியின, பிற்படுத்தப்பட்ட ஏழைகளுக்கு 20 ஆண்டுகளாக உதவி வந்த திட்டம் குறுகிய எண்ணம் கொண்டோரால் ஒரே நாளில் சூறையாடப்பட்டதாக கூறியுள்ளார். முந்தைய மகாத்மா காந்தி ஊரக வேலை திட்டம் பல்வேறு ஊழல்களுக்கும் கொள்ளைகளுக்கும் வழிவகுத்ததாக மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். புதிய ஜி திட்டம் அவற்றையெல்லாம் களைந்து கிராமப்புறங்களில் மிகப்பெரிய புரட்சியை உண்டாக்கும் என்றும் கூறினார். மத்திய அரசு கொண்டு வந்த ஜி சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி திமுக கூட்டணி கட்சிகள் சார்பில் போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி தலைநகர் சென்னையிலும் மாநிலத்தில் உள்ள அனைத்து ஒன்றியங்களிலும் வருகிற புதன்கிழமை காலை 10 மணிக்கு போராட்டம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பட்ஜெட் கடந்த 2017 முதல் பிப்ரவரி 1ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்டு வரும் நிலையில் 2026 பிப்ரவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருவதால் அன்றைய தினம் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுமா என கேள்வி எழுந்துள்ளது. பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்றாலும் மிக முக்கிய நிகழ்வுகளுக்காக நாடாளுமன்றம் கூடுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதால் ஞாயிற்றுக்கிழமை பட்ஜெட்டும் தாக்கலாக கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முடிந்த நிலையில் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா வழங்கிய தேநீர் விருந்தில் பங்கேற்ற பிரதமர் மோடி, பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆகியோருடன் காங்கிரஸ் MP பிரியங்கா கலந்துரையாடினார். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் கடந்த 1ஆம் தேதி துவங்கி நேற்றுடன் நிறைவு பெற்றது. அமெரிக்காவின் ப்ளூபேர்டு செயற்கைக்கோள் டிசம்பர் 24ஆம் தேதி காலை 8:54 மணிக்கு விண்ணில் செலுத்தப்படும் என இஸ்ரோ தெரிவித்திருக்கிறது. இஸ்ரோவுக்கு மிக முக்கிய வர்த்தக திட்டமாக கருதப்படும் இந்த 6500 கிலோ எடை கொண்ட செயற்கைக்கோள் LVM-3 ராக்கெட் வாயிலாக விண்ணில் நிலைநிறுத்தப்பட உள்ளது. சட்டவிரோத சூதாட்ட செயலி தொடர்பான பண மோசடி வழக்கில் முன்னாள் கிரிக்கெட் வீரர் யுவராஜ் சிங், ராபின் உத்தப்பா, நடிகை ஊர்வசி ரவுத்தேலா, நடிகர் சோனு சூத், திரிணாமுல் காங்கிரஸ் முன்னாள் MP மிமி சக்கரவர்த்தி ஆகியோரின் 7 கோடியே 90 லட்சம் ரூபாய் அசையும் அசையா சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. இந்த தொழிலில் சம்பாதித்த பணத்தை மறைப்பதற்காக விளம்பரங்களுக்காக பயன்படுத்தப்பட்டதாக புகார்கள் எழுந்தன.
தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் பேருந்து நிலையத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மக்கள் கோரிக்கை மாநாடு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட மாநில செயலாளர் சண்முகம் பாஜக தேர்தல் ஆணையத்தை தன் கைப்பாவையாக பயன்படுத்தி பாஜகவுக்கு வாக்களித்தவர்களின் வாக்குரிமையை பறித்து அவர்களை வெளியேற்றுவதுதான் நோக்கம் என சாடினார். மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் ஜாமீன் கோரி உள்ள காவலர்களின் மனுவுக்கு பதிலளிக்க சிபிஐக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இவ்வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள தலைமை காவலர் பிரபு, காவலர் ராஜா ஆகியோர் 168 நாட்களுக்கு மேலாக சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் நிலையில் ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்துள்ளனர். சென்னை மெரினா கடற்கரை பகுதியில் கடைகள் ஒதுக்குவது தொடர்பாக வரும் 22ஆம் தேதி அப்பகுதியில் நேரில் ஆய்வு செய்ய உள்ளதாக உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். சென்னை மாவட்ட ஆட்சியர், வருவாய்த்துறையினர், மாநகராட்சி ஆணையர், காவல் ஆணையர் உட்பட சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் ஆய்வில் கலந்து கொள்ள வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். சாத்தான்குளத்தில் தந்தை மகன் கொலை வழக்கில் அவர்கள் இருவருக்கும் அளித்த சிகிச்சை குறித்து சுகாதாரத்துறை தாக்கல் செய்த அறிக்கையை வழங்க உத்தரவிடக் கோரிய மனு குறித்து சிபிஐ பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள எஸ்ஐ ரகு கணேஷ் மனு தாக்கல் செய்திருந்தார். திருப்பதி ராமேஸ்வரம் வழித்தட ரயில் திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் என ரயில்வே அமைச்சகம் அறிவித்தது மகிழ்ச்சி அளிப்பதாக மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் மக்களின் கோரிக்கையை ஏற்று நடவடிக்கை எடுத்ததற்கு பிரதமர் மோடி மற்றும் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவுக்கு நன்றி தெரிவித்தார். உச்சநீதிமன்ற அறிவுறுத்தலின்படி மீட்கப்படும் தெருநாய்களை நிரந்தர பராமரிப்பிற்காக தனியார் காப்பகங்கள் மற்றும் தன்னார்வலர்களிடம் ஒப்படைப்பது தொடர்பான நிலையான வழிகாட்டுதல்களை சென்னை மாநகராட்சி வகுத்துள்ளது. அதன்படி நாய்க்கு பராமரிப்பு செலவாக ஒரு நாளைக்கு 750 ரூபாய் வழங்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து திமுகவை விமர்சனம் செய்வதன் மூலம் விஜய் தமக்கு கொடுக்கப்பட்டுள்ள செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்தி வருவதாக விசிக தலைவர் திருமாவளவன் குற்றம் சாட்டினார். திமுகவுக்கு எதிரான அவதூறுகளை பரப்ப வேண்டும், பகையை மூட்ட வேண்டும், மக்களிடம் வெறுப்பை வளர்க்க வேண்டும் என்பதே விஜய்க்கு வழங்கப்பட்டுள்ள செயல் திட்டமாக உள்ளதாக அவர் கூறினார். திமுகவை தீய சக்தி என கூறும் விஜய் தம்மை தூய சக்தி என சொல்லிக் கொள்வதற்கு மக்களுக்கு அப்படி என்ன செய்தார் என்று சொல்ல முடியுமா என அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் கேள்வி எழுப்பினார். சினிமா ஷூட்டிங் ஏஜென்ட்டுகள் மூலமாக அவர் கூட்டத்தை கூட்டுகிறாரா என்ற சந்தேகம் எழுவதாக கூறியவர் சினிமா ஷூட்டிங்கை போல அவரது பொதுக்கூட்டமும் செட்டிங்காக இருக்குமோ என சந்தேகம் எழுப்பினார். நாமக்கல் மாவட்டத்தில் சட்டவிரோத கிட்னி விற்பனை விவகாரம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட மக்கள் தாமாக முன்வந்து புகார் அளிக்கலாம் என சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். நீதிமன்ற உத்தரவின்படி அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு புலனாய்வு குழுவினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு இதுவரை 5 நபர்களை கைது செய்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் இளைஞரை ஓட ஓட விரட்டி வெட்டி படுகொலை செய்துவிட்டு பைக்கில் தப்பிச் சென்ற இளைஞரை போலீசார் தேடி வருகின்றனர். காந்தி நகரைச் சேர்ந்த பந்தல் அமைப்பாளரான 29 வயதான சுடலை முத்து என்பவரை சுந்தர் மற்றும் ஜெகதீஷ் சேர்ந்து அரிவாளால் வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே தைலாக்குளம் கிராமத்தில் மயான கரைக்கு செல்வதற்கு பாதை இல்லாததால் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் மக்களுடன் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி பாதை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்ததால் மக்கள் கலைந்தனர். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே முன்விரோதம் காரணமாக விவசாயியை வெட்டி கொன்ற வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து திருச்சி மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. உத்தண்டம்பட்டியைச் சேர்ந்த 66 வயதான துரைராஜ் என்பவரை அதே பகுதியைச் சேர்ந்த செல்லதுரை என்பவர் அரிவாளால் வெட்டி கொன்றதாக 2022 வழக்கு பதிவு செய்யப்பட்டது.
கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே வெலிங்டன் நீர்த்தேக்கத்திலிருந்து விவசாய பாசனத்திற்கான தண்ணீர் திறப்பை அமைச்சர் சி.வி. கணேசன் புறக்கணித்ததால் விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தண்ணீர் திறப்பு தொடர்பாக மேல்மடை மற்றும் கீழ்மடை விவசாயிகள் இடையே பிரச்சனை ஏற்பட்டதால் தண்ணீர் திறப்பதை தற்காலிகமாக நிறுத்தி வைத்ததால் விவசாயிகள் ஆத்திரமடைந்தனர். மயிலாடுதுறை அருகே டிட்வா புயல் பாதிப்பு காரணமாக உயிரிழந்த கால்நடைக்கு 30,000 ரூபாய் இழப்பீடு பெற்ற விவசாயியிடம் கமிஷனாக 3,000 ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக கிராம நிர்வாக அலுவலரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். மேமாத்தூர் கிராம நிர்வாக அலுவலரான ஜெயபிரகாஷ் என்பவர் அதே கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி பிரகாஷிடம் லஞ்சம் வாங்கிய போது கையும் களவுமாக சிக்கினார். சென்னை மாதவரம் அருகே மூலக்கடை பகுதியில் கழிவுநீர் கால்வாயில் உடைப்பு ஏற்பட்டு சாலையில் கழிவுநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் அப்பகுதியில் செல்லும் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். இந்த மூலக்கடை பகுதியில் மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் கழிவுநீர் கால்வாய் அடிக்கடி சேதமடைவதாக புகார் கூறப்படுகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் அருகே வீட்டு ரசீதி வழங்க 3,000 ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக ஊராட்சி செயலரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். ஆரியூர் ஊராட்சி மன்ற செயலரான ஆறுமுகம் என்பவர் தச்சம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த தாண்டீஸ்வரியிடம் லஞ்சம் பெற்றபோது கையும் களவுமாக பிடிபட்டார். நாமக்கல்லில் உள்ள ஸ்பைரோ பிரைம் கல்வி நிறுவனத்தில் சோதனை நடத்திய உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர்கள் சமையலறை கூடத்திற்கு சீல் வைத்தனர். இந்த நிறுவனத்தில் தங்கி நீட் தேர்வுக்கு பயிற்சி பெற்று வரும் மாணவிகள் 20 பேருக்கு உணவு ஒவ்வாமை ஏற்பட்டு உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதை அடுத்து சோதனை மேற்கொள்ளப்பட்டது. விருதுநகர் அருகே பட்டாசு ஆலை காவலாளியை வெட்டி கொன்ற நபர் மரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். மத்திய சேனை பகுதியில் உள்ள பட்டாசு ஆலையில் உள்ள மரக்கிளைகளை வெட்டுவதில் ஏற்பட்ட தகராறில் பட்டாசு ஆலை காவலாளி செல்லச்சாமியை அதே பகுதியைச் சேர்ந்த படுகளம் என்பவர் கொலை செய்துவிட்டு தமக்குத்தானே தற்கொலை செய்து கொண்டார். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே 100 நாள் வேலை திட்டத்திலிருந்து மகாத்மா காந்தியின் பெயர் நீக்கப்பட்டதை கண்டித்து இந்திய விவசாய தொழிலாளர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெயரை முதலில் மாற்றி பிறகு திட்டத்தையே சிதைக்கும் வேலையில் மத்திய பாஜக அரசு ஈடுபடுவதாக குற்றம் சாட்டப்பட்டது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் வண்டிச்சோலை பகுதியில் உள்ள ப்ராவிடன்ஸ் தனியார் கல்லூரியில் கிறிஸ்துமஸ் விழா கோலாகலமாக நடைபெற்றது. இதையொட்டி கல்லூரி மாணவிகள் பலரும் ஏஞ்சல் ஆடையில் வருகை தந்தனர். இந்நிகழ்ச்சியில் இயேசு பிறப்பை விளக்கும் நாடகமும் அரங்கேற்றப்பட்டது. திருநெல்வேலி டவுன் பகுதியில் 200 ஆண்டுகள் பழமையான மரண தண்டனை மீட்பு ஒப்பந்த செப்பேடு கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அக்கசாலை விநாயகர் கோயில் தெருவில் உள்ள பரசமய கோளாரிநாத ஆதீனத்தில் கண்டெடுக்கப்பட்ட இந்த செப்பேட்டை ஆய்வு செய்த தொல்லியல் துறை பேராசிரியர்கள் கிபி 16ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த குறிப்புகள் உள்ளதை உறுதி செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் மறுசீரமைப்பு அரசாணை 352 ரத்து செய்ய வலியுறுத்தி தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரசாணை எண் 352 படி 14 பணியிடங்களில் பணி குறைப்பு செய்யப்பட்டுள்ளதால் மற்ற ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும் என கூறி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் கண்ணங்குடி அருகே புதிய டவுன் பேருந்து திறப்பு விழாவில் பங்கேற்ற திமுக ஒன்றிய செயலாளரை மக்கள் விரட்டியடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தேவக்கோட்டையிலிருந்து சிறுவாச்சிக்கு புதிய பேருந்து ஓட்டத்தை எம்எல்ஏ மாங்குடி துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கண்ணங்குடி ஒன்றிய திமுக செயலாளர் ரவிச்சந்திரன் பங்கேற்ற நிலையில் அவர் எந்த வளர்ச்சி பணியையும் செய்யவில்லை என எதிர்ப்பு எழுந்தது. சென்னை கொடுங்கையூரில் தெருநாய் கடியால் பாதிக்கப்பட்ட நபர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொய்யாத்தோப்பு பகுதியைச் சேர்ந்த அருள் கடந்த 8ஆம் தேதி அன்று கொடுங்கையூர் எம்ஆர் நகர் சாலை வழியாக வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்த போது தெருநாய் கடித்ததாக தெரிகிறது. காஞ்சிபுரத்தில் 79 அரங்குகளுடன் 1000க்கும் மேற்பட்ட எழுத்தாளர்களின் படைப்புகள் அடங்கிய புத்தகங்களுடன் 4ஆம் ஆண்டு புத்தக திருவிழா தொடங்கியுள்ளது. புத்தக அரங்கினை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்த அமைச்சர் காந்தி குத்துவிளக்கினை ஏற்றி வைத்து கண்காட்சியினை துவக்கி வைத்தார்.
தஞ்சாவூர் மாவட்டம் சூரக்கோட்டையில் கடன் தகராறில் இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பீதியை ஏற்படுத்தியுள்ளது. மளிகை கடை நடத்தி வரும் சிராஜுதீனிடம் பொருட்களை கடன் பெற்ற கீழவஸ்தாச்சாவடியைச் சேர்ந்த பிரதீப் பணம் தராமல் இழுத்தடித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்து தகராறு செய்த சிராஜுதீனை பிரதீப் கத்தியால் வெட்டி கொலை செய்துள்ளார். சென்னை பெருங்குடியில் டெலிவரி ஊழியரிடம் கத்தி முனையில் பணம் பறித்த இருவர் கைது செய்யப்பட்டனர். நெல்லையைச் சேர்ந்த மனோ சென்னையில் தங்கி டெலிவரி வேலை செய்து வரும் நிலையில் அவரை வழிமறித்த போதை ஆசாமி இருவர் கத்தியை காட்டி ஜிபே மூலம் 1000 ரூபாயை பறித்ததாக தெரிகிறது. இதுகுறித்து பெறப்பட்ட புகாரில் போலீசார் மோகன கிருஷ்ணன், தினேஷ் பாபு ஆகியோரை கைது செய்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே கிராம உதவியாளர் பணியிடத்திற்கு நேர்முக தேர்வுக்கு வந்த நபர்கள் சைக்கிளை ஓட்டி காண்பித்த நிகழ்வு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. பெருச்சிக்கோவில், துவார், தென்மாப்பட்டு, வாணியங்காடு, கீழமட்டமங்கலம், கள்ளிப்பட்டு, சிவரக்கோட்டை, கருப்பூர், இரணிசிங்கபுரம் ஆகிய 9 கிராமங்களில் காலியாக உள்ள தலையாரி பணிக்கு வட்டாட்சியர் மாணிக்க வாசகம் தேர்வு நடத்தினார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை பரமக்குடி சாலையில் தனிநபர் ஆக்கிரமிப்பை கண்டித்து மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தனியார் தொண்டு நிறுவன தலைவர் பாண்டி என்பவர் சிட்கோ நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட இடத்தில் 6 ஏக்கர் நிலத்தை தனது தொண்டு நிறுவனத்திற்கு சொந்தமானது என கூறி வைத்த பலகையை மக்கள் அகற்றி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கீழ்மலை கிராமத்தில் பழங்குடியினருக்கு வீடு கட்டும் திட்டம் ஆமை வேகத்தில் நடைபெறுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கோரன்கொம்பு கிராமத்தில் வசித்து வரும் பழங்குடியின மக்கள் பாழடைந்த குடிசை வீட்டில் வசித்து வரும் நிலையில் அரசு சார்பில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு வீடுகள் கட்டி கொடுக்கும் பணி தொடங்கியது. சென்னை அடுத்த வானகரத்தில் வீட்டில் இருந்த 12ஆம் வகுப்பு மாணவன் 9வது மாடியிலிருந்து கீழே குதித்து தற்கொலை செய்து கொண்டான். யாதேந்திர பாபு என்பவருடைய மகன் ஐஸ்வர் அயப்பாக்கத்தில் உள்ள தனியார் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்த நிலையில் தற்கொலைக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் மாடப்பள்ளி மற்றும் மடவாளம் பகுதியில் நெடுஞ்சாலை துறைக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமித்து கட்டியிருந்த வீடுகள் மற்றும் கடைகளை அதிகாரிகள் இடித்து அகற்றினர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் தட்கல் முறையில் விவசாய மின் இணைப்பு பெறுவதற்கான விண்ணப்பங்களை பதிவேற்றம் செய்வதில் காலதாமதம் செய்ததாக குற்றம் சாட்டி மின்வாரிய செயற்பொறியாளர் அலுவலகத்தை விவசாயிகள் முற்றுகையிட்டனர். மின் இணைப்பு பெறுவதற்கான ஆவணங்களுடன் நீண்ட நேரம் காத்திருந்தும் அதிகாரிகள் சர்வர் பிரச்சனை என கூறி அலை கழித்ததால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முதற்கட்ட விசாரணையில் உயிரிழந்த 4வரும் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு பகுதியை சேர்ந்த சாமிநாதன், அவரது மனைவி மற்றும் 2 மகள்கள் என்பது தெரியவந்தது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே காற்றம்பாக்கம் ஊராட்சியில் தெருநாய்கள் தொல்லை அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள பொதுமக்கள் அவற்றை கட்டுப்படுத்த ஊராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். கூட்டமாக உலா வரும் நாய்கள், நடைபயிற்சி செய்பவர்கள், பாதசாரிகள், வாகனங்களில் செல்பவர்களை துரத்தி சென்று கடிக்க பாய்வதாக அச்சம் தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே சென்னப்பன் நாயக்கனூர் பகுதியில் பூ வண்டியும் வேனும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் வேனில் ஓம் சக்தி கோயிலுக்கு சென்ற பக்தர்கள் 5 பேர் படுகாயமடைந்தனர். பூ வண்டியின் ஓட்டுநர் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார். சென்னை பூவிருந்தவல்லி அருகே பாரிவாக்கத்தில் கிராம மக்கள் சார்பில் கட்டப்பட்ட தேவாலயத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. கிராம மக்களின் சொந்த செலவில் சுமார் 3 கோடி ரூபாய் செலவில் 26,000 சதுர அடி பரப்பளவில் சுமார் 3000 பேர் அமரும் வகையில் கட்டப்பட்ட தேவாலயத்தை CSI சென்னை பேராயர் பால் பிரான்சிஸ் ரவிச்சந்திரன் திறந்து வைத்தார். ராமநாதபுரம் மாவட்டம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் சுற்றுச்சுவர் இந்நேரமும் இடிந்து விழும் அபாயம் உள்ளதால் அதனை இடித்துவிட்டு புதிய சுவர் கட்ட வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பல ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட சுற்றுச்சுவரை சீரமைக்க 24 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்தும் இதுவரை பணி தொடங்கவில்லை என கூறப்படுகிறது. சிவகங்கை
மாவட்டம் காரைக்குடி செக்காலை ரோட்டில் சாமி படங்கள் விற்பனை செய்யும் கடைக்கு வந்த தம்பதி சாமி படத்தை திருடி சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கடை உரிமையாளர் செந்தில்குமார் மதிய உணவுக்காக வீட்டிற்கு சென்றிருந்த போது வந்த தம்பதி சிறிய முருகன் படத்தை திருடி அதனை பைக்கில் மறைத்து வைத்து எடுத்து சென்றனர். திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி அருகே நள்ளிரவில் முகத்தில் கருப்பு துணியை கட்டிக்கொண்டு ஓய்வு பெற்ற அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் வீட்டிற்குள் புகுந்து அரிவாளால் வெட்ட முயன்ற கொள்ளையர்கள் வீட்டில் இருந்தவர்கள் தடுத்து கூச்சலிட்டதால் இருசக்கர வாகனத்தை விட்டுவிட்டு தப்பி ஓடினர். இருசக்கர வாகனத்தை கைப்பற்றிய போலீசார் மோப்பநாய் உதவியுடன் தப்பி ஓடிய கொள்ளையர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டனர். வேலூரில் பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த தனியார் பள்ளி வாகன ஓட்டுநரை போலீசார் கைது செய்தனர். வேலூரில் இயங்கும் தனியார் பள்ளியில் ஓட்டுநராக வேலை செய்த குடியாத்தம் அருகே சாரக்குப்பத்தை சேர்ந்த 61 வயது தேவேந்திரன் பேருந்தில் வரும் மாணவிகளுக்கு தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. கர்நாடக மாநிலம் சாம்ராஜ் நகர் மாவட்டத்தில் உள்ள வீரன்புரம் கிராமத்தில் உள்ள விவசாய தோட்டத்தில் புலிகள் நடமாட்டம் கண்டறியப்பட்டதால் மக்கள் பீதியில் அமர்ந்துள்ளனர். 5 புலிகள் நடமாடிய காட்சி அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருக்கும் நிலையில் புலிகளுக்கு அஞ்சி மக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கி கிடக்கின்றனர். முப்படைகளும் பயன்படுத்தும் வகையில் 850 காமிகாசி ட்ரோன்களை வாங்க இந்திய ராணுவம் தீவிரம் காட்டி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அடுத்த வாரம் நடைபெறவிருக்கும் பாதுகாப்பு கொள்முதல் கவுன்சிலின் உயர்மட்ட கூட்டத்தில் காமிகாசி எனப்படும் தற்கொலை ட்ரோன்களை வாங்க ஒப்புதல் அளிக்கப்பட வாய்ப்புள்ளதாக பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி டெல்லியில் உள்ள துணை குடியரசுத் தலைவர் இல்லத்தில் நடைபெற்ற கொண்டாட்டத்தில் கார்டினல், பேராயர்கள், பாதிரியர்கள், போதகர்கள் உள்ளிட்டோருக்கு குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் விருந்தளித்தார். இந்த விழாவில் மேற்கு வங்க கவர்னர் ஆனந்த போஸ், ராஜ்யசபா துணைத் தலைவர் ஹரிவன்ஷி உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். வங்கதேசத்தில் ஒருபோதும் வன்முறைக்கு இடமில்லை என்று முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசாங்கம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. மைமன் சிங்கில் இந்து நபர் அடித்துக் கொல்லப்பட்ட சம்பவத்தை வன்மையாக கண்டிப்பதாகவும் இந்த கொடூரமான குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் தப்பிக்க முடியாது எனவும் அந்நாட்டு அரசாங்கம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ மியாமியில் இன்று நடைபெறும் உக்ரைன் தொடர்பான பேச்சுவார்த்தைகளின் ஒரு பகுதியில் தாம் கலந்து கொள்ளக்கூடும் என தெரிவித்தார். உக்ரைன் மீதான ரஷ்ய படையெடுப்பை முடிவுக்கு கொண்டுவரும் முயற்சிகளை தொடர்வதால் ரஷ்ய தூதுக்குழுவையும் அமெரிக்க அதிகாரிகள் சந்திக்கவிருக்கின்றனர். இங்கிலாந்து மன்னர் சார்லஸ் தனது இளமை பருவத்தில் படித்த கடற்படை கல்லூரிக்கு மீண்டும் வருகை தந்தார். பிரிட்டானிய ராயல் கடற்படை கல்லூரியில் நடைபெற்ற ஒரு விழாவில் கலந்து கொண்ட மன்னர் சார்லஸ் 1971 ஆண்டில் ஒரு இளம் கடற்படை பயிற்சியாளராக அந்த கல்லூரியில் பயின்றிருந்தார். இந்நிகழ்ச்சியில் புதிதாக பணியில் சேர்ந்தவர்கள் உட்பட கடற்படை அதிகாரிகளை மன்னர் சார்லஸ் நலம் விசாரித்தார். ஸ்லோவேனியாவில் உள்ள ஒரு குகையில் நடிகர்களும் இசைக்கலைஞர்களும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு கதையை மீண்டும் நிகழ்த்தி காட்டி பார்வையாளர்களை மகிழ்வித்தனர். இந்த நிகழ்ச்சியில் தேவதைகள், மேய்ப்பர்கள், மாதா, ஜோசப், 3 அரசர்கள் மற்றும் பிற விவிலிய கதாபாத்திரங்களாக வேடமணிந்த கலைஞர்கள் நடனமாடி பாடினர். அமேசான் காடுகளில் தனிமைப்படுத்தப்பட்ட இடங்களில் வசிக்கும் பழங்குடியின மக்களுக்காக கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சி நடைபெற்றது. அமேசான் மாநிலத்தின் தலைநகரமான மனாஸ் மாநகராட்சியில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில் பரிசுகளும் பண்டிகை கால அனுபவங்களும் ஆற்று போக்குவரத்து வழியாக நேரடியாக பழங்குடியின சமூகங்களுக்கு வழங்கப்பட்டன. ஆஸ்திரேலியாவின் போண்டி கடற்கரையில் சுட்டுக் கொல்லப்பட்டவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அலைசறுக்கு வீரர்கள், நீச்சல் வீரர்கள் திரண்டு மரியாதை செலுத்தினர். துபாயில் நடைபெற்று வரும் ஜூனியர் ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரின் அரையிறுதிப் போட்டியில் இலங்கையை வீழ்த்தி இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. டாஸ் வென்ற இந்தியா பவுலிங் தேர்வு செய்தது. அதன்படி முதலில் பேட் செய்த இலங்கை அணி 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 138 ரன்கள் எடுத்தது. தொடர்ந்து ஆடிய இந்திய அணி 18 ஓவரில் 2 விக்கெட்டிற்கு 139 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான 5வது மற்றும் கடைசி T20 போட்டியில் 30 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இந்திய அணி தொடரையும் 3-1 என்ற கணக்கில் வென்றது. இந்திய அணி 20 ஓவர்களில் 5 விக்கெட்டுகளை இழந்து 231 ரன்கள் குவித்தது. அடுத்து விளையாடிய தென்னாப்பிரிக்க அணி 20 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட்டுகளை இழந்து 201 ரன்களை எடுத்து தோல்வியை சந்தித்தது.
இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் வீரர்களின் திறமைகளை மேம்படுத்துவதற்கு பதில் அவர்களை நிர்வகிப்பதாக இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் கபில் தேவ் விமர்சனம் செய்தார். தலைமை பயிற்சியாளராக இருப்பதற்கு பதில் கம்பீர் மேலாளராகவே இருக்கலாம் எனவும் கபில் தேவ் கருத்து தெரிவித்தார். அடுத்த ஆண்டு நடைபெறும் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்கும் இலங்கை அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. தஷுன் ஷனக்கா தலைமையிலான அணியில் பதும் நிசங்கா, குசல் மெண்டிஸ், கமல் மிஷார, குசல் பெரேரா, தனஞ்சய டி சில்வா உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். மோசமான ஃபார்ம் காரணமாக கேப்டன் பதவியிலிருந்து சரித் அசலன்கா நீக்கப்பட்டுள்ளார். லக்னோவில் நடைபெறவிருந்த இந்தியா தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான 4வது T20 போட்டி கடும் பனிமூட்டம் காரணமாக ரத்தான நிலையில் அதற்கான டிக்கெட் கட்டணத்தை திருப்பி வழங்க உத்தரப்பிரதேச கிரிக்கெட் சங்கம் முடிவு செய்துள்ளது. கடந்த 17ஆம் தேதி போட்டி கைவிடப்பட்டதால் ரசிகர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பினர். ஈக்வடார் நாட்டில் பிரபல கால்பந்து வீரர் மரியோ ஆல்பர்டோ பெனிட்டா சுட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவர் கொல்லப்பட்ட அதே இடத்தில் மற்றொருவரும் கொலை செய்யப்பட்டு கிடந்த நிலையில் இருவரது உடலையும் மீட்ட போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஈக்வடாரில் நடப்பாண்டில் 9000க்கும் அதிகமான கொலைகள் நடந்திருப்பதாக கூறப்படுகிறது. அடுத்த ஆண்டு நடைபெறும் T20 உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணி இன்று அறிவிக்கப்பட உள்ளது. அதன்படி தேர்வுக்குழு தலைவர் அகர்கர் தலைமையில் ஆலோசனை நடைபெற உள்ளதாகவும் ஆலோசனை நிறைவடைந்த பிறகு இந்திய அணி அறிவிக்கப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது. K.S. ரவிக்குமார் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்து மிகப்பெரிய வெற்றி பெற்ற படையப்பா திரைப்படம் ரீ-ரிலீஸ் மட்டும் 17 கோடி ரூபாய் வசூலை கடந்து அசத்தி வருகிறது. தொடக்கம் முதலே ரசிகர்கள் திரைப்படத்திற்கு ஆதரவு அளித்து வருகின்றனர். ரஜினியின் 50வது ஆண்டு திரைப்பயணத்தையொட்டி படையப்பா ரீ-ரிலீஸ் ஆனது. விஜயின் கடைசி திரைப்படமான ஜனநாயகன் ஐரோப்பிய நாடுகளில் டிக்கெட் முன்பதிவில் மட்டும் 1 கோடி ரூபாய்க்கு மேல் வசூலாகி உள்ளது. 12,000க்கும் மேற்பட்ட டிக்கெட்டுகள் முன்பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்கு முன் லியோ திரைப்படம் வெளியான சமயத்தில் ஐரோப்பிய நாடுகளில் சுமார் 10,000 டிக்கெட்டுகள் விற்பனையானது குறிப்பிடத்தக்கது. ஜேசன் சஞ்சய் இயக்கத்தில் சுதீப் கிஷன் நடிக்கும் சிக்மா திரைப்படத்தின் டீசர் வரும் 23ஆம் தேதி மாலை 5 மணிக்கு வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த படப்பிடிப்பு பணிகள் நிறைவு பெற்றதாக லைகா நிறுவனம் அறிவித்துள்ளது. திரைப்படத்தின் மேக்கிங் வீடியோவையும் படக்குழு வெளியிட்டுள்ளது. அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் லோகேஷ் கனகராஜ் கதாநாயகனாக நடிக்கும் DC திரைப்படத்தின் முதற்கட்ட படப்பிடிப்பு பணிகள் நிறைவு பெற்றது. படப்பிடிப்பின் போது எடுக்கப்பட்ட புகைப்படங்களை இயக்குனர் அருண் மாதேஸ்வரன் பகிர்ந்துள்ளார். இந்த திரைப்படத்தில் வாமிகா காபி கதாநாயகியாக நடித்து வருகிறார். வி. கார்த்திகேயா இயக்கத்தில் கிச்சா சுதீப் நடிப்பில் உருவாகியுள்ள மார்க் திரைப்படத்தின் மொத்த நீளம் 2 மணி நேரம் 25 நிமிடங்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆக்ஷன், கிரைம், த்ரில்லர் திரைப்படமாக உருவாகியுள்ள மார்க் வரும் 25ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாக உள்ளது. மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலில் மார்கழி மாத அமாவாசை ஊஞ்சல் உற்சவம் கோலாகலமாக நடைபெற்றது. மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் அங்காளம்மன் தில்லை ஸ்ரீகாளியம்பாள் அலங்காரத்தில் ஊஞ்சலில் எழுந்தருளி அருள் பாலித்தார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கொட்டும் மழையும் பொருட்படுத்தாமல் தேங்காயில் கற்பூர தீபம் ஏந்தி அம்மனை மனமுருக வழிபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் தானுமாலையன் சுவாமி கோவிலில் 18 அடி விஸ்வரூப ஆஞ்சநேயருக்கு அனுமன் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு 10 டன் மலர்களால் மாபெரும் புஷ்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஆஞ்சநேயரை வழிபட்டனர். மார்கழி மாத அமாவாசையை முன்னிட்டு தஞ்சை புன்னைநல்லூர் மாரியம்மன் ஆலயத்தில் பெண்கள் லட்ச தீபமேற்றி வழிபாடு நடத்தினர். திருமண தடை நீங்கும், குழந்தை பாக்கியம் உண்டாகும் என்ற நம்பிக்கையில் பலரும் பிரார்த்தனை செய்த நிலையில் கோயில் வளாகத்தில் பரதநாட்டிய நிகழ்ச்சியும் நடைபெற்றது.